ஹாய் ஆல், இன்றைக்கி இந்த லாங் ஃப்ராக் எப்படி ஸ்டிச் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு நான் ஒரு saree 3.5 மீட்டர் லைனிங் யூஸ் பண்ணியிருக்கேன். இப்போ டாப் பார்ட் மார்க் பண்ணுறதுக்கு லைனிங்கை 2 டைம்ஸ் ஃபோல்ட் பண்ணிவிட்டு ஆன் ஃபோல்ட் நம்மளாக ப்ளேஸ் பண்ணியிருக்க மாதிரி வச்சுக்கோங்க. மேலே ஈவன் பண்ணுறதுக்காக ஒரு லைன் ட்ரா பண்ணிக்கோங்க. இப்போ உங்களோட டாப் லென்த் கூட 1 inch ஆட் பண்ணி மார்க் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஷோல்டர் வேல்யூ மார்க் பண்ணிக்கலாம். இதுக்கு உங்கள் ஷோல்டர் வேல்யூவை ஹாஃபாக டிவைட் பண்ணிவிட்டு அது கூட 0.5 inch மைனஸ் பண்ணி மார்க் பண்ணிக்கோங்க. அதே வேல்யூவை ஆர்ம் ஹோலுக்கு மார்க் பண்ணிவிட்டு அதில் ஒரு லைன் ட்ரா பண்ணிக்கோங்க. அந்த லைனில் நீங்கள் ஷோல்டருக்கு மார்க் பண்ண அதே வேல்யூவை மார்க் பண்ணிவிட்டு 2 லைனையும் கனெக்ட் பண்ணிக்கோங்க. இதில் தான் ஆர்ம் ஹோல் கர்வ்லாம் ட்ரா பண்ண போகிறோம். நெக்ஸ்ட்டு பஸ்ட் வேல்யூ மார்க் பண்ணிக்கலாம். இதுக்கு உங்களோட பஸ்ட் வேல்யூவை 4ஆல் டிவைட் பண்ணி அது கூட 1/2 inch ஆட் பண்ணி மார்க் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி வேஸ்ட்டுக்கும் வேஸ்ட் வேல்யூ 4ஆல் டிவைட் பண்ணிவிட்டு 1/2 inch ஆட் பண்ணி மார்க் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு சீம் அலவன்ஸ் மார்க் பண்ணிக்கோங்க. நான் 1 inch மார்க் பண்ணியிருக்கேன். இப்போ ஆர்ம் ஹோலுக்கு நீங்கள் மார்க் பண்ண அந்த லைனில் அதோட ஹாஃப் வேல்யூவை மார்க் பண்ணிக்கோங்க. அந்த மார்க் பண்ண பாயிண்ட்லேருந்து ஒரு கர்வ் ட்ரா பண்ணிக்கோங்க. அதுதான் உங்கள் பேக் ஆர்ம் ஹோல் கர்வ். ஃப்ரண்ட் ஆர்ம் ஹோல் கர்வுக்கு 1 inch இன்சைட் மார்க் பண்ணிவிட்டு அந்த மார்க் பண்ண அந்த ஹாஃப் வேல்யூலேருந்து ஒரு கர்வ் ட்ரா பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணதுக்கப்புறம் இப்போ ஃபஸ்ட்டு பேக் ஆர்ம் ஹோல் கர்வை கட் பண்ணி எடுத்துக்கோங்க. கட் பண்ணதுக்கப்புறம் பேக் பார்ட்டை செப்பரேட்டாக எடுத்துகிட்டு ஃப்ரண்ட் ஆர்ம் ஹோலை கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ பேக் பார்ட்க்கு நெக் மார்க் பண்ணிடலாம். நான் லைனிங்கில் தான் நெக் மார்க் பண்ணுறேன். நெக் வித் வந்து 3 inches எடுத்திருக்கேன். லென்த் வந்து 4 inches எடுத்திருக்கேன். அதில் நெக் ஷேப் ட்ரா பண்ணிவிட்டு அதை கட் பண்ணி எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு ஃப்ரண்ட் பார்ட்க்கும் நெக் மார்க் பண்ணிக்கலாம். நெக் வித் வந்து ஃப்ரண்ட் அண்ட் பேக்கு சேமாக தான் இருக்கணும். நான் வந்து 3 inches மார்க் பண்ணியிருக்கேன். லென்த் வந்து 5.5 inches எடுத்திருக்கேன். மார்க் பண்ணிவிட்டு உங்களுக்கு எந்த நெக் ஷேப் வேணுமோ நீங்கள் ட்ரா பண்ணிக்கலாம். ட்ரா பண்ணிட்டு கட் பண்ணிக்கோங்க. இப்போ மெயின் ஃபேப்ரிக்கையும் 2 times ஃபோல்ட் பண்ணி ஆன் ஃபோல்ட் நம்மளாக ப்ளேஸ் பண்ணியிருக்க மாதிரி வச்சுக்கோங்க. பேக் பார்ட்டோட லைனிங்கை மெயின் ஃபேப்ரிக்கில் ப்ளேஸ் பண்ணி ரஃப்பாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ மெயின் ஃபேப்ரிக்கோட ரைட் சைட் மேலே லைனிங்கை ப்ளேஸ் பண்ணி நெக்லைன் ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸ்டிச் பண்ணதுக்கப்புறம் நாச்சஸ் கொடுத்துட்டு லைனிங்கை ராங் சைட் டர்ன் பண்ணி ஓவரால் ஸ்டிச் கொடுத்து எடுத்துக்கோங்க. இதே மாதிரி ஃப்ரண்ட் பார்ட்க்கும் ஃபினிஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ பேட்ச் ஒர்க் பண்ணுறதுக்கு நான் கேன்வாஸ் எடுத்திருக்கேன். உங்களுக்கு கேன்வாஸ் வேணும்னா நீங்கள் லைனிங்லேயே பண்ணிக்கலாம். கேன்வாஸில் பண்ணால் கொஞ்சம் ஸ்டிஃபாக இருக்கும். உங்களுக்கு அந்த ஸ்டிஃப்னஸ் வேண்டாம் அந்த இடத்துல அப்படின்னா நீங்கள் வந்து கேன்வாஸில் இந்த ஸ்டெப்பை ஸ்கிப் பண்ணிவிட்டு லைனிங்கில் பண்ணிக்கலாம்.
நீங்கள் லைனிங்கில் மார்க் பண்ணுறீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு ரெடி நெக்லைன் அண்ட் ஆர்ம் ஹோலை மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணதுக்கப்புறம் நெக்லைன் சைட் மட்டும் 1/2 inch எக்ஸ்ட்ரா கொடுத்துக்கோங்க ஸ்டிச் பண்ணி டர்ன் பண்ணுறதுக்கு. கேன்வாஸில் பண்ணுறீங்கன்னா ரெடி நெக்லைன் அப்படியே மார்க் பண்ணிக்கோங்க. எக்ஸ்ட்ரா 1/2 inch கேன்வாஸில் கொடுக்க தேவையில்லை. உங்களுக்கு எந்த இடத்துலேருந்து அந்த பேட்ச் ஒர்க் ஸ்டார்ட் ஆகணுமோ நெக்லைன்லேருந்து அந்த இடத்த மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணிவிட்டு ஆர்ம் ஹோல்லேருந்து கீழே நான் 2 inches மார்க் பண்ணியிருக்கேன். எனக்கு ஸ்லீவ் அட்டாச் பண்ணுறப்ப அதில் 1/2 inch போகும். எனக்கு விசிபிளாக வந்து 1.5 inches இருக்கும். உங்களுக்கு எவ்வளோ இன்ச்சஸ் விசிபிளாக இருக்கணுமோ அந்த இன்ச் மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணிவிட்டு இப்போ அந்த நெக்லைனில் இருந்து அந்த ஆர்ம் ஹோல் கீழே நீங்கள் மார்க் பண்ண அந்த இன்ச் வரைக்கும் ஒரு லைட் கர்வ் கொடுத்து கனெக்ட் பண்ணிக்கோங்க. கனெக்ட் பண்ணதுக்கப்புறம் நான் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். இப்போ இதை லைனிங்கில் அயன் பண்ணிக்கிறேன். லைனிங் அயன் பண்ணதுக்கப்புறம் மெயின் ஃபேப்ரிக்கோட ரைட் சைட் மேலே அந்த லைனிங்கை ப்ளேஸ் பண்ணி நெக்லைன் சைடு மட்டும் ஸ்டிச் கொடுத்து எடுத்துக்கோங்க 2 பார்ட்டுக்குமே. நெக்லைன் ஸ்டிச் பண்ணதுக்கப்புறம் நாட்சஸ் கொடுத்துட்டு டர்ன் பண்ணி அயன் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு இப்போ அதை நெக்லைன் மேலே ப்ளேஸ் பண்ணி அது மூவ் ஆகாமல் இருக்கிறதுக்கு பின் பண்ணிவிட்டு ஸ்டிச் கொடுத்து எடுத்துக்கோங்க. ஸ்டிச் கொடுத்ததுக்கப்புறம் ஆர்ம் ஹோல் கிட்ட இருக்க எக்ஸஸ் ஃபேப்ரிக்கை கட் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி அனதர் சைடுக்கும் ஃபினிஷ் பண்ணிக்கோங்க. இப்போ ஷோல்டர் ஜாயின் பண்ணிடலாம். இதுக்கு ஃப்ரண்ட் அண்ட் பேக் பார்ட்டோட ரைட் சைட் ஃபேஸ் பண்ணுற மாதிரி வச்சு ஷோல்டர் லைனில் ஸ்டிச் கொடுத்து எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் ஸ்லீவ் பார்ட். நான் ஸ்லீவ்க்கு லைனிங் யூஸ் பண்ணுறதுனால லைனிங்கில் மார்க் பண்ணுறேன். லைனிங்கையும் 2 times ஃபோல்ட் பண்ணி ஆன் ஃபோல்ட் நம்மளே ப்ளேஸ் பண்ணியிருக்க மாதிரி வச்சுக்கோங்க. ஸ்லீவ் லென்த் கூட 1 inch ஆட் பண்ணி எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் கேப் ஹைட் 3.5 inch மார்க் பண்ணிக்கலாம். இப்போ டாப் பார்ட் எடுத்துகிட்டு பேக் ஆர்ம் ஹோல் வேல்யூவை மெஷர் பண்ணிக்கோங்க. கிடைச்ச அந்த வேல்யூலேருந்து 1.5 inch ரெடியூஸ் பண்ணி மார்க் பண்ணிக்கோங்க. அதுலேருந்து 1 inch இன்சைட் சீம் அலவன்ஸ் மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ மேலே இருக்க லைனில் 1 inch மார்க் பண்ணிவிட்டு 2 லைனையும் கனெக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ அந்த லைனோட மிட் பாயிண்ட் எடுத்து பேக் ஆர்ம் ஹோல் கர்வ் ட்ரா பண்ணிக்கோங்க. ஃப்ரண்ட் ஆர்ம் ஹோலுக்கு மிட் பாயிண்ட்லேருந்து 1/2 inch கீழே தள்ளி மார்க் பண்ணிவிட்டு அதில் ஒரு கர்வ் ட்ரா பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஹேண்ட் சர்க்கம்ஃபரன்ஸ். இதுக்கு உங்கள் ஹேண்ட் சர்க்கம்ஃபரன்ஸோட வேல்யூவை 2ஆல் டிவைட் பண்ணி மார்க் பண்ணிக்கோங்க. சீம் அலவன்ஸ் 1 inch அவுட் சைட் மார்க் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு பேக் ஆர்ம் ஹோல் கட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் ஃப்ரண்ட் ஆர்ம் ஹோல் கட் பண்ணிக்கோங்க.
நெக்ஸ்ட்டு மெயின் ஃபேப்ரிக் எடுத்து அதையும் 2 டைம்ஸ் ஃபோல்ட் பண்ணி ஆன் ஃபோல்ட் நம்மளாக ப்ளேஸ் பண்ணியிருக்க மாதிரி வச்சுக்கோங்க. நான் ஸ்லீவ் பார்ட்க்கு கீழே பார்டர் இருக்க மாதிரி ஃபேப்ரிக் யூஸ் பண்ணியிருக்கேன். இப்போ லைனிங்கில் கட் பண்ண ஸ்லீவ் அதில் ப்ளேஸ் பண்ணி ரஃப்பாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸ்லீவோட ரைட் சைட் மேலே லைனிங்கை ப்ளேஸ் பண்ணி பாட்டமில் ஸ்டிச் கொடுத்து எடுத்துக்கோங்க. ஸ்டிச் கொடுத்ததுக்கப்புறம் அந்த லைனிங்கை டவுன் சைட் டேர்ன் பண்ணிவிட்டு அந்த லைனிங்கோட எட்ஜ்லேயே ஸ்டிச் கொடுத்து ஸ்லீவோட ராங் சைடுக்கு டேர்ன் பண்ணிக்கோங்க. டேர்ன் பண்ணிவிட்டு இப்போ லைனிங்கையும் மெயின் ஃபேப்ரிக்கு அட்டாச் பண்ணிக்கோங்க. நீங்கள் அட்டாச் பண்ணுறப்ப பாட்டமுக்கு நீங்கள் ஸ்டிச் கொடுக்கணும்னு இல்லை, ஏன்னா நம்ம ஏற்கனவே லைனிங்கில் ஒரு ஸ்டிச் கொடுத்து தான் டேர்ன் பண்ணியிருக்கோம். இப்போ ஓவரால் ஸ்டிச் கொடுத்ததுக்கப்புறம் எக்ஸஸ் இருக்க ஃபேப்ரிக்கை கட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஸ்லீவ் பார்ட்டையும் டாப் பார்ட்டையும் ஜாயின் பண்ணிடலாம். இதுக்கு ஸ்லீவும் டாப்போட ரைட் சைடு ஃபேஸ் பண்ணுற மாதிரி வச்சு ஸ்டிச் கொடுத்து எடுத்துக்கோங்க. ஸ்லீவோட ஃப்ரண்ட் சைடு வந்து டாப்போட ஃப்ரண்ட் சைடை ஃபேஸ் பண்ணியிருக்க மாதிரி வச்சு ஸ்டிச் கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு லைனிங் கட் பண்ணிக்கலாம். இது நான் சாம்பிள் கிளாத்தில் கட் பண்ணி காமிக்கிறேன், நீங்கள் இதே மாதிரி லைனிங்கில் கட் பண்ணிக்கோங்க. லைனிங்கை 1 டைம் ஃபோல்ட் பண்ணி ஆன் ஃபோல்ட் நம்மளாக ப்ளேஸ் பண்ணியிருக்க மாதிரி வச்சுக்கோங்க. இதுக்கு வந்து உங்களோட டோட்டல் வேஸ்ட் வேல்யூ இன்க்ளூடிங் சீம் அலவன்ஸ் வேணும். இப்போ நீங்கள் ஃபினிஷ் பண்ணி வச்சுருக்க ஃப்ரண்ட் அண்ட் பேக் பார்ட்டோட டோட்டல் வேஸ்ட் மெஷர்மெண்ட் எவ்வளோ வருதோ அந்த வேல்யூ எடுத்துக்கோங்க. அந்த வேல்யூவை 3.14 டிவைட் பண்ணி மார்க் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் லென்த் மார்க் பண்ணுறதுக்கு உங்களோட பாட்டம் லென்த் ப்ளஸ் நீங்கள் 3.14 டிவைட் பண்ணுறப்ப கிடைச்ச அந்த வேல்யூ ரெண்டையும் ஆட் பண்ணி மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணிவிட்டு கட் பண்ணுறப்ப மேலே வேஸ்ட் கிட்ட நீங்கள் வந்து 1/2 இன்ச் ஸ்டிச்சிங் சீம் அலவன்ஸ் விட்டுட்டு தான் கட் பண்ணணும். நெக்ஸ்ட்டு பாட்டம் பார்ட்டையும் கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு சென்டரில் கட் பண்ணிக்கோங்க, ஃப்ரண்ட் அண்ட் பேக் பார்ட் செப்பரேட் பண்ணுறதுக்காக. நெக்ஸ்ட்டு மெயின் ஃபேப்ரிக்கில் ப்ளீட்ஸ் மார்க் பண்ணிக்கலாம். நான் லென்த் வந்து 42 இன்ச்சஸ் எடுத்திருக்கேன். வித் வந்து உங்களோட டோட்டல் வேஸ்ட் வேல்யூவை 3ஆல் டிவைட் பண்ணிக்கோங்க. அது கூட சீம் அலவன்ஸ் ஆட் பண்ணிக்கோங்க. நான் வந்து டோட்டலாக 4 இன்ச்சஸ் சீம் அலவன்ஸ் விட்டுருக்கனால 4 இன்ச்சஸ் கூட எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணி அந்த வித் எடுத்துக்கிறேன் ஃபேப்ரிக்கில். கிடைச்ச இந்த வேல்யூவை ஃப்ரண்ட் அண்ட் பேக் பார்ட்க்கு ஈக்குவலாக செப்பரேட் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு 1 இன்ச் சீம் அலவன்ஸ்க்கு மார்க் பண்ணிக்கோங்க. அடுத்து எண்ட் வரைக்கும் அதே மாதிரி 1 இன்ச் மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணிவிட்டு இப்போ நான் வீடியோவில் காமிச்சிருக்க மாதிரி ஃபோல்ட் பண்ணி ஃபஸ்ட்டு பின் பண்ணிவிட்டு ஸ்டிச் பண்ணிக்கோங்க. ஸ்டிச் பண்ணிவிட்டு அதை அயர்ன் பண்ணிக்கோங்க. இப்போ லைனிங்கையும் மெயின் ஃபேப்ரிக்கு ஜாயின் பண்ணிடலாம். ஜாயின் பண்ணதுக்கப்புறம் டாப் அண்ட் பாட்டம் பார்ட்டையும் ஜாயின் பண்ணிடலாம். இதுக்கு டாப் அண்ட் பாட்டம் பார்ட்டோட ரைட் சைட் ஃபேஸ் பண்ணுற மாதிரி வச்சு ஸ்டிச் கொடுத்து எடுத்துக்கோங்க. இதே மாதிரி அனதர் செட்க்கும் ஃபினிஷ் பண்ணிக்கோங்க. அட்டாச் பண்ணதுக்கப்புறம் வேஸ்ட்லேருந்து ஒரு 5 இன்ச்சஸ் கீழே மார்க் பண்ணிவிட்டு அது வரைக்கும் ஸ்டிச் கொடுத்து எடுத்துக்கோங்க. ஸ்டிச் கொடுத்து எடுத்ததுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு லைனிங்கை செப்பரேட்டாக மெயின் ஃபேப்ரிக்கை செப்பரேட்டாக ஸ்டிச் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு மெயின் ஃபேப்ரிக்கை ஸ்டிச் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு லைனிங்கை ஸ்டிச் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி அனதர் சைடுக்கும் ஃபினிஷ் பண்ணிக்கோங்க.